பொதுவாகவே ஒருத்தவங்க சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு நடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா, அவங்க மோரோவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு எது அப்படின்னா அரசியல் தான். அப்படி வந்து நிறைய நடிகர்கள் உள்ளே இருக்காங்க. இப்போது நடிகை கஸ்தூரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களினுடைய கேள்விக்கு ஒரு முக்கியமான பதிலை கொடுத்துருக்காங்களாம். அவங்களுடைய கணவர் பெயர், அதே போல் மகன் பெயர் என்ன அப்படின்றத அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னுடைய கணவர் பெயர் குமார், மகன் பெயர் கார்த்திகேயன் அப்படின்னு விசி தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக பிரமுகர் நடிகை கஸ்தூரி பதில் கொடுத்துருக்காங்க. மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விசி தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் எதிர்த்து போராட பல விஷயங்கள் இருந்தாலும் பாஜகவினர் திருப்பரங்குன்ற விவகாரத்தை மட்டுமே கையில் எடுத்திருக்கிறாங்க, முருகன் என்ற பெயரை வைத்துக்கொள்வதற்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் திருமாவளவன் பேச்சுக்கு பாஜக பிரமுகரும் அதே போல் நடிகையுமான கஸ்தூரி பதிலடி கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் அவர் நிருபர்களிடம் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, திருமாவளவன் மேல் நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், அவர் சேராத இடம் சேர்ந்து மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிறாரு, முருகன் அப்படின்னு பெயர் வைத்துள்ளனரா, கொண்டு வந்து காட்டுங்கள்னு கேட்குறாரு. என்னுடைய மகன் பெயர் கார்த்திகேயன் தான். கர்நாடகாவில் முருகன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அங்கு முருகன்னா என்று பெயர் இருக்கிறது தெரியுமா? முருகையா என்று பெயர் இருக்கும். இத்தனை பேரை நான் வந்து உங்களுக்கு காட்டணும். முருகன் அப்படின்ற பெயர் இருக்கா? அடுத்தது குமரன் என்று பெயர் இருக்கா? என் கணவன் பெயர் குமார். அடுத்தது அழகு குத்துவீர்களா, மொட்டை அடிப்பீர்களா என இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது சாமி. ஏன்னா அவருக்கு விஷயமும் தெரியல, நம்பிக்கையும் இல்லை. அவருக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இந்து கோயில்கள் என்று சொன்ன பெரிய மனிதர் தானே அவர். அவரது கட்சியில் இருந்து எத்தனை பேருக்கு ஆபாச வீடியோ வெளியில் வருகிறது அப்படின்னு அவர் கணக்கு சொல்வாரா? வேங்கை வயல் இன்னமும் நாரிக்கிட்டே தான் இருக்குது. அவர் இன்னும் அங்கேயே போகவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தூய்மை பணியாளர்கள் நேற்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொன்னார்? அதை விட ஆபாசம் இருக்குதா? நீங்கள் யாரும் வேலை நிரந்தரம் கேட்காதீங்க, அப்படி கேட்டால் இதுதான் உங்களின் வாழ்க்கை அப்படின்னு ஆகிடும். அதனால் அங்கே உள்ள ஒப்பந்ததாரிடம் சென்று அதே வேலையை செய்யுங்கள்னு சொன்ன பெரிய மனிதர் தானே அவர். அவரை விட ஒரு மனசாட்சி இல்லாத ஆபாச பேச்சாளர் யாருமே இருக்காங்களா? என்கிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படி கேட்டால் உடனே என் மீது வழக்கு போடுவாங்க. திருமாவளவனின் கொள்கை ரீதியாக நாம் எதுவும் விமர்சிக்க முடியாது. நான் இது மாதிரி ஒரு தடவை கேட்டதற்கு கொடும் பாவியை எரித்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு நடிகை கஸ்தூரி சரியான பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ எல்லோரும் சொல்லி வராங்க.